நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணர் வணங்கும் மறை நூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையில் நின்று உலகத்தை காக்கின்றது அரசனுடைய செங்கோல். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். ஞானிகள் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்காங்க இல்லையா? எதனால அவங்க மட்டும் ஆனந்தமா இருக்காங்க? நாமெல்லாம் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாகிறோம். ஏனென்றால் நம்மிடம் ஆசையும் கோபமும் இருக்கின்றது. ஞானியரிடம் அது இல்லை. ஞானியர்கள் அத்வைத சித்தாந்தத்தில் உணர்ந்து அந்த அத்வைதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எல்லாம் ஒன்று. அப்படிதான் சொப்பனத்தில் எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கிறோம். நாம் கனவுல நம்ம எவ்வளோ பொருள்களை பார்க்கிறோம். நாம் விழித்து கொண்டவுடன் அவையெல்லாம் என்ன ஆயின? சொப்பனம் கண்ட ஒருத்தன் மட்டும்தானே எஞ்சி நிற்கிறான். நம்ம கனவு காண்றோம். கனவு கண் விழிச்சுன்னா கனவெல்லாம் போயிடுறது. நாம மட்டும் தான் இருக்கோம். அப்படியே இந்த லோகம் எல்லாமும் ஒரு சொப்பனம் தான். இந்த லோகமே ஒரு சொப்பனம் தான். கனவு தான் இந்த லோகமே. இந்த மாயை, இந்த லோகம் என்னும் மாயை நீங்கி ஞான நிலையில் விழித்து கொண்டால் இது எல்லாமே கற்பனை அப்படிங்கிற ஞான நிலை நமக்கு வந்துருச்சுன்னா அப்பொழுது ஒரே பரமாத்மா மட்டுமே எஞ்சி நிற்பதை அனுபவிக்க முடியும். எல்லா இடத்துலயும் பரமாத்மா தான் இருக்கிறங்கிற நிலை நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆசை, துன்பம், கோபம், லாபம் எதுவுமே இருக்காது. ஒரே மாதிரியான நிலை. காண்கிற உலகம் பலவிதமாக இருந்தாலும் ஒன்றேதான் இத்தனையும் ஆகி இருக்கிறது என்பதை நவீன சயின்ஸ் தெளிவாக ஒப்புக்கொண்டு நிலைநாட்டுகிறது. 50 வருஷங்களுக்கு முன் உலக வஸ்துக்கள் எல்லாம் 72 மூலப்பொருள்களுக்குள் அடங்குவதாக சயின்ஸ் சொல்லி வந்தது. இந்த மூலப்பொருள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை என்பதே அன்றைய கருத்து. ஆனால் இப்பொழுது அணு, அதாவது ஆட்டம், அந்த அணு பற்றி அறிவு விருத்தியான பின் இந்த மூலப்பொருள்கள் எல்லாமும் கூட வேறு வேறான பொருள் அல்ல என்றும் ஒரே சக்தி, அதாவது ஒரே எனர்ஜி, எல்லாம் ஒரே சக்தி, ஒரே எனர்ஜி தான் இவை எல்லாவாகவும் ஆகியுள்ளது. இந்த அணுல இருக்கிற எல்லாமே ஒரே எனர்ஜியால தான் ஆனதுன்னு இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொருள், அதாவது மேட்டர், சக்தி, எனர்ஜி. இந்த மேட்டர், இந்த சக்தி, அதாவது எனர்ஜி, இவையும் வேறானவை அல்ல என்று நவீன சயின்ஸ் சொல்லுகிறது. ஆக அத்வைதம் தான் சயின்ஸ் நமக்கு காட்டுகிற உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த அத்வைத நிலையை நாம் அடைவதற்கு பக்தி அவசியம். இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய் ஹிந்த்.